ஹாய். ஸோ வெல்கம் டு நீ எனும் நான். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் விளாக்கு. ஆக்சுவலாக இந்த இடம் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற மாதிரி என்னுடைய இதுக்கு முன்னாடி இருந்த பழைய சேனலில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பண்ணது இங்கே தாங்க விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட் மேடவாக்கம். ஸோ நியர்பை மேடவாக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த விளாக் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சது பார்த்திங்கன்னா, மார்னிங் இன்றைக்கி வாக்கிங் நம்ம பீச்சுக்கு போயிட்டு வரும்போது, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இந்த ஃபிஷ் மார்க்கெட் எங்கே இருக்குது லொக்கேட்டடு. ஸோ அந்த டீட்டெயில் யாருக்கும் தெரில. ஸோ ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே ஃபிஷ் வாங்க போனோம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த விளாக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இது 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 ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம விளாக்குள்ளே போகலாம். ஸோ பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட் மேடவாக்கத்தை பற்றி போன நம்ம விளாக்கில் மிஸ் பண்ண எல்லா டீட்டெயிலும் இதில் பக்காவாக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை இருக்க சரௌண்டிங்கில் இருக்க ஸோ நிறைய தெரிஞ்ச இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய விளாக்ஸ் நம்ம இதில் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம விளாக் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் இது வந்து ரொம்ப நியர்பை மேடவாக்கம் ஜங்ஷனுங்க. மாம்பாக்கம் அந்த மேடவாக்கம் ரோட்டில் ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம காசிமேடு எப்படி அந்த இடத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு எல்லாருக்கும் தெரியுமோ, ஸோ அந்த மாதிரி தான் பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட் மேடவாக்கம் மீன் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ லொக்கேஷன் யாரும் கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ செகண்ட் ஒரு மீன் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா பார்க்கிங். ஸோ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனையே இல்லைங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஒரு பார்க்கிங்கு. அதே மாதிரி காசிமேட்லாம் நான் போயிருக்கேன். ஸோ நம்ம வண்டி நிறுத்துறதுக்கு தான் பெரும்பாலும் நம்ம பயப்படுவோமே. வண்டி எங்கே நிறுத்துறது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார் இருந்தாலும் சரி, எவ்வளோ பைக் இருந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல சிட்டி நடுவில் மேடவாக்கத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமாக பார்க்கிங்கை பற்றி கவலைப்படாதீங்க. அதே மாதிரி மெயினாக சொல்லணும் அப்படின்னா பார்க்கிங் எல்லா இடத்துலையும் சார்ஜ் பண்ணுவாங்க. இவ்வளோ கூட்டம் வர இடத்துலையும் இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜ் கிடையாதுங்க. அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இங்கே எனக்கு பிடிச்ச விதத்தில் ஸோ சூப்பரான ஒரு விஷயம் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்காக பார்க்கிங் செக்யூரிட்டி இல்லையா அப்படின்னா சூப்பரான செக்யூரிட்டிங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ வண்டியோட கவலைப்படாதீங்க. ஸோ போன தடவை பழைய நம்ம ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல. இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ எந்த பயமும் இல்லை, இதை பற்றியே கவலை இல்லை. நம்ம பயந்துக்கிட்டு அப்படியே ஃபோனை பிடிச்சிட்டு அப்படியே விளாக் பண்ணிவிட்டு இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ₹90,000 ஐஃபோன் கையில் வச்சுட்டு யார் என்ன கேட்டாலும் பரவாயில்ல, எது கேட்டாலும் பர்மிஷன் வாங்கிக்கலாம், ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விளாக் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேர்ட் பாயிண்ட் இந்த இடத்துல எனக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்ஃபியர். ஸோ நம்ம யூஸ்வலாக ஒரு ஃபிஷ் மார்க்கெட் போகிறனால எப்படி இருக்கும், பட் வந்து இந்த அட்மாஸ்ஃபியரே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ வேறு லெவலில் நீட்டாக க்ளீனாக அந்த கவுச்சி வாசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கூட நம்ம உள்ளே என்ட்ராகும் போது தான் தெரியுதே தவிர மற்றபடி வெளியிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் மீன் வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வந்து பழைசை கொட்டுறது இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஹைலைட்டே இப்படி நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வெல்கம் பண்ணுறது அந்த உயிரோடு இருக்க மீன்கள்லாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மீன்லாம் வந்து சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அது தொட்டியில் மேய்ஞ்சிட்டு இருக்க மீன் அப்படியே பிடிச்சி ஸோ அது கேஜி பொறுத்து அது ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் அவ்வளோ ஒரு நீட்னஸாக குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ரூஃப் கீழே ஒரு மொத்தமாக அவங்க விற்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. பட் இது ஹோல்சேலு. பட் வந்து நம்மளுக்கு கஸ்டமருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான பையர்ஸ் நிறைய கடைக்காரங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துலையே போய் வாங்கணும், அவங்க சொல்கிற விலைக்கு தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. நிறைய கடை இருக்குங்க. அப்படியே நீங்கள் வாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய ஸ்கொயர் ஃபீட். ஸோ வேறு லெவலில் இருக்குது. மேடவாக்கத்தில் இருக்கவங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு தெரியல ஆக்சுவலாக. நம்ம கூட ஜிம்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க, அவங்களுக்கு இந்த இடம் தெரியல. பட் நம்ம வாரம் போய் வாங்குறதுனால நமக்கு தெரியும். ரேட்டை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். பட் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரே கடையில் ஸ்ட்ரக் ஆகி நிற்கணும், இவங்க விலை சொன்னாங்க வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக வாக் பண்ணி போகலாம். நிறைய செல் பண்ணுற இடம் இருக்குது. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. ரேட்டும் நம்ம கேட்டு வாங்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஹோல்சேல் மார்க்கெட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 4 to 5 o'clock போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் விலை கேட்டு வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி ஈவினிங் போனாலும் விலை கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாருக்கும் தோன்ற ஒரே டவுட்டு, மீன் எப்படி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மீன் வாங்குறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குங்க. ஸோ எங்கள் வீட்டில் நான் ஆம்பளை பையன் இருந்தாலும் நான் மீன் வாங்குவேன்.
அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த செதில் பிரித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெட்டிஷாக நல்ல ரத்த ஓட்டத்தோட புது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ சேட்டா நீங்கள் வேறு அது ஃப்ரெஷ்ஷஸ் பற்றி எந்த பயமும் எனக்கு தெரிஞ்சு இங்கே பட தேவையில்ல. வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே காஷ்மீரில் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனல் பாயிண்ட், எல்லாருக்கும் ஒரு டவுட்டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விலை எப்படி இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி 2025 மார்ச் மாதம் 23 அன்றைக்கி டேட்டை நான் வாங்குகிற ரேட்டில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு பிடிச்சது அந்த மத்தி மீன் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 140 சொல்லி 120 அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருக்கேன் பெர் கேஜி 1 கிலோ. அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு. மீனை பார்த்தீங்கன்னா கேஜியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக 1 2 இருந்தாலும் கொடுக்குறாங்க. ஸோ வெயிட் பற்றியும் எந்த கவலையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எறா வாங்கினோம். எறா பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரேஞ்சில் இன்றைக்கி ரேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. ஸோ ப்ரைஸுன்றது கம்மியாக அதிகமாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் வாங்கினேன், என் கூட வந்தவங்க வந்து வஞ்சிரம் பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ 2 பேர் வாங்கினோம், 2 பேர் வாங்கலை. ஸோ அது டிபெண்ட் நம்ம வாங்குறத பொறுத்தா இருக்குது. எனக்கு பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான வேலையில் நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன். இது வந்து நம்ம இங்கே எதுவுமே ப்ரொமோஷனுக்காகவோ எதுக்காகவோ பண்ணல. நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நியர்பை இருக்கவங்களுக்கே இது தெரியல. பட் விலை கம்மியாக ஒரு நல்ல ஒரு கடை இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா கடைசியாக நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எந்த மீன் வாங்கிட்டு போன கொடுத்தாலும் ஆஞ்சிருவாங்க, பிரச்சனை இல்லை. பட் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸில் இருக்கவங்க, ஸோ வேலை ஒர்க் பண்ணுற ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் அவங்க வாங்கிட்டு போய் கொடுத்து அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அந்த கவலையே இங்கே இல்லைங்க. வேறு லெவல், நிறைய கவுண்டர் போட்டிருக்காங்க. ஸோ நியாயமான விலை. நம்ம போய் அடித்து பிடிச்சி கட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம டோக்கனை வாங்கிட்டு வெயிட் பண்ணுறதுக்கும் சிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. நம்ம நம்பர் கூப்பிடும்போது போய் நீட்டாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக நான் எனக்கு பிடிச்ச விஷயமே சண்டேயில் நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய மீன் கடை வருது, வீட்டுக்கிட்டே வாங்கிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணி போய் நம்ம குழந்தைங்க கூட அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து அது சொல்ல மறந்துட்டேன், சிக்கன் மட்டன் வாங்கினாலும் கவலைப்பட தேவையில்ல, அதுக்கும் தனி ஸ்டால் இருக்குது. ஸோ வேறு லெவலில் எல்லாமே இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட மீன்காரங்க வராங்க, அங்கே வாங்குகிறோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஷாப்பிங் மீன் வாங்கும் போதும் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினச்சா தாராளமாக போய் பாருங்கள். குழந்தைய கூப்பிட்டு அப்படியே ஒய்ஃப் கூட ஒரு ஃபேமிலியோட அப்படியே வாக் பண்ணி போய் ரிலாக்ஸாக அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீன் கடையில் விலை கேட்டு ரேட்லாம் கேட்டு அதை கம்பேர் பண்ணி ஆப்ஷன் நிறைய கிடைங்க. நம்மளுக்கு தேவையான வஞ்சிரம்லேருந்து நார்மல் கவலை மீன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து வஞ்சிரம், பிரம்மாண்டமான மீன் வஞ்சிரம், எல்லாமே வவ்வால் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே ஃபேமிலியோட ஒரு ஷாப்பிங் பண்ண அனுபவம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக இங்கே தான் போய் வாங்குவீங்க, அந்த லெவலுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகேங்க, ஃபைனலாக நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பாய். ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு, வீடியோ பண்ண விதம் எப்படி இருந்துச்சு, என்னோடய புதிய ஒரு ஃபோனில் கேமராவில் பண்ணியிருக்கேன், ஐஃபோனில். ஸோ விளாக் பண்ணுறது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 25 வீடியோ நம்ம பழைய சேனலில் போட்டிருக்கோம். பட் இனிமேல் அது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். நான் பண்ண விதம் எதனா தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இதில் வர கண்டென்ட்லாம் நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். எல்லாமே எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ நான் மணி, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மணி எனும் நான் இது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் இதில் வரும். ஸோ ஓகேங்க, பாய் பாய். ஸோ விளாக் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும், என்ன பிடிக்குதோ லைஃப்பில் பண்ணுங்கள். இந்த சண்டே நம்மளுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. காலைல எழுந்துச்சி போய் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவல். ஸோ லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க. பாய்ங்க.